காவல்துறை மா அதிபர் வெளியிட்டுள்ள விசேட சுற்றறிக்கை. காவல்துறை மா அதிபர் தேசம் வந்து தென்னகோண அனைத்து காவல் அதிகாரிகளுக்கும் அறிவிக்கும் வகையில் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த சுற்று நிரூபத்தில் காவல் விசாரணைகளின் போது தகவல்களை ஊடகங்களுக்கு எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து காவல் உத்தியோகத்தர்களையும் அறிவுறுத்தும் வகையில் அந்த சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் விசாரணைகளின் போதான தகவல்களை ஊடகங்களுக்கு எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுற்று நிரூபங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கைது செய்யப்படும் சந்தேக நபர்கள் பற்றிய விவரங்கள் ஊடகங்களில் வெளியிடப்படுவது குறித்து கட்டுப்படுத்தும் வகையில் புதிய சுற்று நிரூபம் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் அத்துருகிரிய பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர் ஒருவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தும் காணொளி ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. இந்த விவகாரமானது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இவ்வாறான ஓர் பின்னணியில் சந்தேக நபர்கள் பற்றிய விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிடுவது குறித்து சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். சுற்றுலாத்துறைக்காக 1000 வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக, ஆனால் இதுவரை அவை இறக்குமதி செய்யப்படவில்லை என அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய இதனை தெரிவித்தார். இவற்றில் 250 பேருந்துகள் மற்றும் 750 வேன்கள் உள்ளடங்கும் என்றும் இதற்கு சுற்றுலா அமைச்சகத்தின் அனுமதி தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதி குறித்து ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட குழு ஜூலை 4ஆம் தேதி கூடி அதன் இறுதி அறிக்கையை ஆகஸ்ட் 2வது வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டின் நாணய மாற்று வீதத்தை பாதிக்காத வகையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது சாத்தியமானதாக அமையும் என தான் நம்புவதாக ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய தெரிவித்தார். அந்த வகையில் பொது போக்குவரத்து வாகனங்கள், சரக்கு போக்குவரத்து வாகனங்கள், பிற போக்குவரத்து சேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் சாதாரண வாகனங்கள் மற்றும் தனியார் வாகனங்கள் ஆகியவை இறக்குமதி தடை நீக்குவதற்கு வாய்ப்பு உள்ளதாக அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் மதுபானம், போதைப்பொருள் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகாமல் அவற்றை தவிர்க்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை பின்பற்றுகிறார்கள் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு திம்பிரிகஸ்யாய சசுமயவர்தன மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் சகல பாடசாலை மாணவர்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாது நடுநிலை சிந்தனையோடு செயற்பட வேண்டும். நேரிய சிந்தனையோடு பாடசாலை பிள்ளைகள் வளர வேண்டும். மதுபானம், போதைப்பொருள் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது. மது பழக்கம் ஒரு நாகரிகமற்ற செயல். இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்தி நடந்து கொள்ள வேண்டும். சரியானதை செய்து சரியான பாதையில் செல்ல வேண்டும். பெரியவர்களை மதிக்க வேண்டும். பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். தகவல் தொழில்நுட்பத்துறையில் பிரவேசித்து ஸ்மார்ட் கல்வியை முன்னெடுக்க வேண்டும். கல்வி எனும் பெருமதிமிக்க வளத்தை எவராலும் ஒருபோதும் திருட முடியாது. பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியையும் நல்ல நாகரிக வாழ்க்கையையும் அமைத்துக் கொடுக்க சகலரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். இன்று மக்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வருமானம் ஈட்டும் வழிகளிலும் மீள முடியாத வகையில் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கஷ்டங்கள் நிறைந்த பெரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஜீவித்து வருகின்றனர். நகர்ப்புற வறுமை கூட வியாபித்துள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தொடரூந்தில் பயணித்த பெண் திடீரென சுகையினமுற்று வைத்தியசாலையில் அனுமதி. தொடருந்து நிலைய அதிபர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக சன நெரிசலுடன் பயணித்த தொடரூந்தில் இருந்த பெண் ஒருவர் திடீரென சுகையினமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து பெல்கஹவெல்ல நோக்கி சென்ற தொடருந்தில் பயணித்த 53 வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு சுகபீனமுற்றுள்ளார். இந்த பெண் தொடரூந்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது சன நெரிசல் காரணமாக சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்பட்டு திடீரென சுகயினமுற்றுள்ளார். இதனையடுத்து இவர் கம்பகா தொடருந்து நிலையத்திற்கு அருகில் வரப்பட்டு பின்னர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று மீண்டும் வீடு திரும்பியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தென்னிலங்கையில் மற்றுமொரு வன்முறை. ஹம்பாந்தோட்டை வீரகட்டிய மொராய பிரதேசத்தில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 5 பேர் காயமடைந்துள்ளனர்.
மொராய பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலின் முடிவில் இந்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கூறிய ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் வீரகட்டிய மொரைய பிரதேசத்தை சேர்ந்த 30 வயதுடைய இளைஞர் என போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இந்த மோதலில் காயமடைந்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அவர்கள் தங்காலை மற்றும் எம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழில் மகனின் மனைவியால் தாய்க்கு நேர்ந்த கதை. யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் தனது மருமகளினால் தாக்கப்படும் பெண் ஒருவரின் காணொளி பலரதும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த காணொளியில் மரக்குற்றி ஒன்றின் மூலம் குறித்த பெண் சரமாரியாக தாக்கப்படுகிறார். எனினும் இது குறித்து போலீசார் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த காணொளி சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவப்பட்டு வருவதுடன் பலரும் தமது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். சமூகத்தில் தாய்மார்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற போதிலும் இதுபோன்ற சம்பவங்கள் சமூகத்திற்கு இழுக்கை ஏற்படுத்துவதுடன் கண்டனத்திற்குரியவையாகவும் உள்ளன. முஸ்லிம்களுக்கு எதிரான திகன வன்முறை சம்பவம். 2018 ஆண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையை வெளியிட நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திகன கலவரம் இடம்பெற்று 6 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நீதி எங்கே என்ற ஆவணப்படத்தில் அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்று சுயாதீன ஆணைக்குழுக்களை நியமிக்கும் அரசியல் அமைப்பு சபையின் தலைவரான சபாநாயகரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மேலும் சபாநாயகரே, உங்களுக்கு தெரியும், சுயாதீன ஆணைக்குழுக்கள் அனைத்தும் உங்களுக்கு கீழ் அவதானிக்கப்படும் ஆணைக்குழுக்கள் காணப்படுகின்றன. அதற்கு நீங்கள் அரசியலமைப்பு சபையின் தலைவர் என்ற வகையில் அனைத்து அதிகாரிகளும் அரசியலமைப்பு சபையின் ஊடாகவே நியமிக்கப்படுகின்றனர். 2018 ஆண்டு திகன சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தியது. இன்றோடு 6 வருடங்கள் ஆகின்றன. அதன் அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. அதனால் தான் அது பற்றி ஆராய்ந்து அந்த அறிக்கையை கிடைக்கப்பெற செய்யுமாறு உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இதன்போது விசாரணைக்கு தலைமை தாங்கிய ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவி கலாநிதி தீபிகா உடகம மற்றும் தற்போதைய ஆணைக்குழுவின் ஆணையாளர்களில் ஒருவரான கலாநிதி கெஹான் குணத்திலக ஆகியோர் அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதை ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு அறிக்கையை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கலாநிதி கெஹான் குணத்திலக சர்வதேச ஊடகம் ஒன்றில் தெரிவித்தார்.